கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவியை தங்கள் சொந்த சரீரங்களை பாவித்து அவளை அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 13:13 சொல்கிறது, விசுவாசம் இவற்றில் அன்பே பெரிதாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் நம்ம அன்பு கூறுகிறோமா? தேவனாய் கத்தலத்தில் உன் முழு முழு ஆத்துவோடு அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சொல்லத்திலே ஒரு கணவனும் மனைவி, அவள் மிகுந்த அன்பு உள்ளவர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே கையிலே பணம் கிடையாது. ஒரு சமயத்தில் அவள் என்ன பண்ணுகிறாள், தன் கல்யாண நாள் வந்தவுடன் கணவனுக்கு ஏதாவது பரிசளிக்க வேண்டும் என்று அழைக்கிறாள். அவள் கடிகாரம் கட்டியிருக்கிறான். அது கடிகாரத்திலே டேப் சரியில்லாதபடி பிஞ்சு போயிருக்கிறது. உடனே பார்த்து அவருக்கு டேப் வாங்க வேண்டும் என்று மனதில் நினைக்கிறாள். மகனுக்கு முடிவு நிறைய இருக்கிறபடினால் அவளுக்கு ஒரு விலகூர்ந்த கிளிப் ஒன்று வாங்க வேண்டும் என்று சொல்லி கணவன் ஆசைப்படுகிறான். 2 பேரும் ஒருவர் சொல்லாதபடி வெளியே சென்று விட்டார்கள். சொல்லும்போது கணவனுக்கு வாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த டேப்பு கேட்கும்போது விலை அதிகமாக இருந்தபடினால் என்ன செய்வதென்று தெரியாதபடி தன் முடியை அது கடையிலே பாதி கட் பண்ணி விற்று விட்டான். விற்று அந்த பைசாவை எடுத்து தன் கணவனுக்கு டேப் வாங்கினான். கணவன் என்ன பண்ணினான், தன் மனைவிக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி அந்த வாட்சை விற்று அவன் ஒரு பெரிய விலை கூர்ந்த கிளிப்பை வாங்கிவிட்டு வந்தான். 2 பேரும் வந்து ஒருவரை சந்தித்தார்கள். இவளுக்கு கிளிப் வைப்பதற்கு முடியில்லை, அவனுக்கு வாட்ச் மாட்டுவது டேப்பு மாட்டுவதற்கு வாட்ச் இல்லை. 2 பேரும் யோசித்தார்கள். ஆனால் பாருங்கள், 2 பேருடைய அன்பு பெரியது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலவேளை உங்களுடைய வாழ்க்கையுடைய அன்பு எப்படி இருக்குது என்பதை ஆண்டவர் கேட்கிறார். உன் வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் முற்றிலுமாய் அன்பு கூறுவோமாக.